Hi friends, welcome to Gurukulam Tailoring. இன்னைக்கு நம்ம பட்டி தைக்கிறது எப்படின்னு இந்த பாட்டில் பார்த்துருவோம். இந்த வளைவான பகுதியில் இந்த ஊசியாக ஷார்ப்பாக இருக்கிற பகுதி இதோட நமக்கு சேரணும். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக பின்னாடி பிசுறு தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பிட்டை இது மேலே வச்சுக்கோங்க, இன்னொரு பிட்டு இதுக்கு பின்னம் பக்கமாக அப்படி வச்சுக்கோங்க அடியில். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இந்த ப்ளவுஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ரெண்டு பட்டிக்கு நடுவில் ப்ளவுஸ் இருக்குது. நம்ம தைக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த பித்தான் பட்டி வர இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியில் அது எப்படின்னா இது டைமண்ட் மாதிரி இங்கே விழுகணும், டைமண்ட் ஷேப்பில் விழுகணும். இது பித்தான் பட்டி வைக்கிற பொசிஷன். இந்த பார்ட்டு பித்தான் பட்டி வைக்கிற இந்த பார்ட்டில் இந்த இதை இந்த பாயிண்ட்டை இப்படி வைக்கும் போது இது ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும். அடுத்த பீஸ் நம்ம கையில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி அதே பொசிஷனில் இதை வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பாயிண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வி மாதிரி விழுகுது இல்லையா, இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், வைக்கிறது பித்தான்பட்டி பொசிஷனில் வைக்கிறோம். திரும்ப பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கீழே வந்துடணும். நம்ம இப்போ இந்த 3 பீஸையும் இப்படியே நம்ம சேர்த்து வச்சு தைச்சிட்டு வரணும். நீங்கள் வரும்போது இந்த ஃபுல் டாட்டையும் பிடிச்சி தைக்கக்கூடாது. நம்ம பிடிச்சி தைச்சதை இதை கொஞ்சம் க்ராஸில் கீழே சரிச்சு விட்டுட்டு கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம தைக்கணும். இது கீழே இருக்கா, இன்னும் கொஞ்சம் நமக்கு மேலே வர மாதிரி இருந்தால் இதை இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த இதை இப்படி வச்சுட்டு அடுத்த பீஸ் 3 பீஸையும் வச்சு நான் மெல்ல தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போனால் உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டு நான் ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அப்படியே டர்ன் பண்ணி செகண்ட் ஸ்டிச் அது மேலேயே போட்டுக்கிறோம். இந்த செகண்ட் ஸ்டிச் வரும்போது நீங்கள் கூட குறைய பிடிச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே கூட இப்போ எக்ஸஸாக பிடிச்சி கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணதும் ஒரு பட்டியை மட்டும் இப்படி எடுத்து விட்டுட்டேன். 2 பட்டிக்கு நடுவில் தான் இந்த ப்ளவுஸ் இருக்குது. அதை இப்படியே நம்ம ரோல் பண்ணிடுறோம். நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த பீஸையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு சிங்கிள் போட்டால் போதும், ஏன்னா திருப்பிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி ஒன்று போடுவோம். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்டிச் 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு சிங்கிள் போட்டுட்டு அடுத்தது நம்ம புரட்டிட்டு ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட தான் போகிறோம். அதனால் ஒன்று போடுறோம், ஒரு ஸ்டிச் போடுறோம். இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை இப்படியே உருவி எடுங்க, வெளியே வந்துடும். தெரியல உங்களுக்கு, நீட்டாக இருக்கும். பின்னாடி இந்த பக்கமும் இதுவும் நீட்டாக இருக்கும், இதுவும் நீட்டாக இருக்கும், பிசுறு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பட்டி தைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இதை நல்லா அப்படி எடுத்து விட்டு நல்லா அப்படி நீவி இந்த இடத்துல இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அப்படி எடுத்து நல்லா நீவிட்டு இந்த மாதிரி நகட்டி விட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இந்த பொசிஷனுக்கு இப்படி நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுட்டு
இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதே மாதிரி அடுத்த போர்ஷனையும் தைச்சிட்டு நம்ம பித்தான் பட்டி தைக்கிறத எப்படின்னு பார்ப்போம். இப்போது நான் அடுத்த போர்ஷனையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கடைசி இந்த ப்ரெஸ் பண்ணுற அந்த ஸ்டிச் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த போர்ஷனையும் நம்ம தைச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பித்தான் பெட்டி நம்ம வைக்க போகிறோம். இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெட்டிடணும். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம தைச்சிட்டோம். இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ மெஷர் பண்ணி பார்க்கணும். இந்த பித்தான் பெட்டிக்கிட்ட ரெண்டும் ஈவனாக இருக்காங்கிறத பார்க்கணும். அப்படி நீட்டிகிட்டு இருக்கிற இந்த இதெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுறணும். இந்த பீஸையும் இந்த பீஸையும் இந்த பட்டி பீஸில் இப்படி வச்சு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரம் இந்த டாட்டும் கரெக்டாக இருக்கணும். இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்படி பார்த்துட்டு இந்த சென்டரில் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி படுக்க வச்சுக்கிறோம். வச்சு பார்த்தோம்னா இது ஒரு சாய்வு அப்படி தெரியுது பாருங்கள். இதை இதில் ஒரு க்ராஸ் கட்டாயம் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் இந்த க்ராஸ் இந்த பட்டி வரைக்கும் இப்படி வரும். நம்ம பார்க்கும்போது இழுத்து பார்த்தோம்னா நிறைய இங்கேருந்து வெட்டுற மாதிரி தெரியும். நம்ம அப்படி வெட்டிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் இந்த பாயிண்ட்டை இப்படி நேராக வெட்டிட்டு பித்தான் வெட்டி வைக்கணும். இது எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னா, இந்த ஷோல்டர் நிற்காமல் அப்படி சரிஞ்சிட்டே போதும், ஸ்டிஃபாக உடம்பா அப்படி நிற்கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது இதை எடுத்துட்டோம்னா இது டைட்டாக உங்களுக்கு நிற்கும், சரியை விடாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் இதை எடுக்கிறோம். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதே இது நம்ம கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, நல்லா ஊங்குதாங்க, அவங்களுக்கு இதை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பட்டன் போடுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இந்த இடம். அதனால் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரேராக வரும். மோஸ்ட்லி நீங்கள் இதை எடுத்துகிட்டு தைக்கும் போது உங்களுக்கு நல்லது. அடுத்தது பட்டி வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட்டன் பீஸ் எப்படி தைக்கணும் அப்படின்னா, இந்த பக்கம் எக்ஸஸ் பட்டியும் இந்த பக்கம் சாதா பட்டியும் வச்சு தைப்போம். சிலருக்கு பட்டன் இப்படி போட்டு பழக்கம் இருக்கும். அப்போ இந்த எக்ஸஸ் பட்டி இந்த சைடு போயிடணும், சாதா பட்டி இந்த பக்கம் வந்துடணும். இந்த எக்ஸஸ் பட்டி அப்படிங்கிறது ஒரு பட்டியோட சைஸ் பெருசாக இருக்கும். சாதா பட்டிங்கிறது இந்த ஒரு சைஸ் சின்னதாக இருக்கும். இந்த சாதா பட்டிங்கிறத இந்த மேலே வச்சு இப்படி தைக்கிறோம். இப்படி மேலே வைக்கணும், வச்சு உள்ளே திருப்பணும். இது அசையாமல் இருக்கிறதுக்கு நான் இங்கே உங்களுக்கு ஒரு பின்னை போட்டு காமிக்கிறேன். இது இப்படி இருக்கட்டும். அடுத்து எக்ஸஸ் பட்டி அப்படிங்கிறது இங்கே அடியில் வரணும். இதுக்கு அடியில் வரணும். இந்த பீஸ் அடியில் வச்சு மேலே திருப்பணும். இது மேலே வச்சு உள்ளே திருப்புவோம், இது அடியில் வச்சு மேலே திருப்பணும். இப்போ இதுக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அது அப்புறம் தப்பு. இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த இடம் வரும்போது இந்த பிடிச்சு தைச்ச அந்த டாட் கீழ் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இதை விரிச்சிடணும். விரிச்சிட்டு இந்த போர்ஷன் இருக்குல்லையா, இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த துணியை இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது இப்படி ஒரு ஹாஃபாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இதை அப்படியே திருப்பி கொண்டு இந்த ஸ்டிச்சஸ் மேலே அப்படி வைக்கிறோம். இந்த மாதிரி திருப்பி பாருங்கள். இது ஹாஃபாக மடிச்சிருக்கேன். இதை கொண்டு இந்த ஸ்டிச்சஸ் மேலே இப்படி வைக்கிறேன். அப்போது இந்த இது ஈவனாக இருக்கணும். இதுக்கு ஈவனாக இருக்கணும். எக்ஸஸாக இது நீட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு திருப்பி இந்த கிளாத்தெல்லாம் இருக்குல்லையே அதை நல்லா நீட்டிட்டு வெளியே வராமல் உள்ளே தள்ளி விட்டுட்டு நீட்டாக இந்த இதை வைக்கணும்.
ஃபேன்சி ஸ்டிச் மாதிரி இங்கே கொடுக்கணும். அது எதுக்கு அப்படின்னா இந்த பட்டன் வைக்கும்போது துணி வந்து அசைஞ்சு கொடுக்காம கொஞ்சம் ஸ்ட்ரிஃபாக நிற்கும். உங்களுக்கு சீக்கிரம் துணி கிளியாமல் இருக்கும். பட்டன் வர வச்சிங்கன்னா கூட துணி கிளியாமல் இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் இது ஃபேன்சியாகவும் இருக்கும் ஸ்டிச் போட்டு. இப்போது இது ஃபேன்சி ஸ்டிச்னால் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே பேப்பர்லலாம் நம்ம தைக்கும் போது ஒரு ஸ்டிச்சை வச்சு இன்னொரு ஸ்டிச் பேஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, அது மாதிரி போடுறது தான் இந்த ஃபேன்சி ஸ்டிச்சு. இந்த ஃபூட்டை கனெக்ட் பண்ணி இந்த அடுத்த ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃபேன்சி ஸ்டிச்சுங்கிறது. இப்போ இது தைச்சதும் இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டோம். இப்போ இது எக்ஸஸ் பட்டி நம்ம தைச்சிருக்கோம். இப்போ அடுத்தது சாதா பட்டியை நம்ம தைக்க போகிறோம். இது வந்து மேலே வச்சு கீழே உள்ளே திருப்பணும்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து மேலே இருக்கிற துணி. இப்போ இது சாதா பட்டி தைக்க போகிறோம். இந்த பட்டி வந்து மேலே வச்சு உள்ளே திருப்பணும். இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பிடிச்சி தைச்ச இந்த துணி கீழ் நோக்கி இப்படி திருப்பிக்கலாம். இதை விரிச்சுட்டு இப்படி விரித்து வச்சுட்டு இங்கே ஒரு டாப் ஸ்டிச் போடுவோம். அதை போடுறதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த பிடிச்சி தைச்ச துணியும் இந்த சின்ன துணியும் ஒன்று பேஸ்ட் பண்ண மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கணும். இப்போ இந்த இதில் வந்து டாப் ஸ்டிச் ஒன்று போட போகிறோம். இந்த டாப் ஸ்டிச்சுங்கிறது இந்த ஓரத்தில் இதை ப்ரெஸ் பண்ணி போடணும். இந்த ஓரத்தில் போடணும். துணி நிறைய இருக்குது, அதை வெட்டி விட்டுட்டேன். இப்போ இந்த எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கிறத உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபோல்டு இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் ஒரு ஃபோல்டும் இது நெக்ஸ்ட்டு அடுத்தது அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படி டேர்ன் பண்ணிடணும். இது டேர்ன் பண்ணும் போது இங்கே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சு உள்ளே வந்துடும். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டிச்சஸ் உள்ளே வந்துடணும். இப்போ இதை நம்ம தைக்கிறோம். இப்போ இதிலேயே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருவோம். இந்த இதையும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஈக்குவலாக. நம்ம வைக்கும் போது இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக ஈவனாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த இப்படி ஏற இறக்க இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பேக்கும் நெக்கும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.